வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா திரும்பிய விமானி அபிநந்தனுக்கு ராணுவ மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சென்று நலம் விசாரிப்பு. பாகிஸ்தானால் விடுவிக்கப்பட்ட அபிநந்தன் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறல். இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருவதால் பதற்றம். அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. கூட்டணியை இறுதி செய்ய பல்வேறு கட்சிகளுடன் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. மார்ச் 13ஆம் தேதி தமிழகம் வருகிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். முழு உடல் பரிசோதனைக்காக டெல்லி ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட விமானி அபிநந்தனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியபோது விமானத்திலிருந்து விழுந்த அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைப்பிடித்தனர். நல்லெண்ண அடிப்படையில் பாகிஸ்தான் அரசால் விடுவிக்கப்பட்ட அபிநந்தன் நேற்று வாகா அட்டாரி எல்லைச்சாவடி வழியாக தாயகம் வந்து சேர்ந்தார். இதனையடுத்து விமானி அபிநந்தனுக்கு இன்று டெல்லி ராணுவ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அபிநந்தன் பலத்த பாதுகாப்புடன் டெல்லி ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவருக்கு பல்வேறு விதமான உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்பரிசோதனைக்கு பின் மனநல பரிசோதனையும் நடைபெற்றது. இதனிடையே ராணுவ மருத்துவமனைக்கு சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அபிநந்தனை சந்தித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து அபிநந்தன் விமானப்படை தளபதி PS தனோவா முன்பு ஆஜரானார். அப்போது பாகிஸ்தான் வசம் இருந்தபோது என்ன நடந்தது என்பது பற்றி அவர் விளக்கமளித்தார். அபிநந்தன் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ளார் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் கட்டுமானத்துறை தொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி இந்தியா என்ன செய்கிறது என்பதை உலகமே கவனத்துடன் உற்று நோக்குவதாக குறிப்பிட்டார். அகராதியில் இடம்பெற்றுள்ள சொற்களின் அர்த்தத்தையே மாற்றும் ஆற்றல் இந்தியாவிற்கு இருப்பதாகவும் அவர் கூறினார். வாழ்த்துவதற்கும் வரவேற்பதற்குமான வார்த்தையாக இருந்த அபிநந்தன் என்பதன் அர்த்தம் இப்போது மாறுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த நாடு இந்தியா என்றும் தீரமிக்க நாடாக தன்னம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம் என்றும் பலத்த கைத்தட்டல்களுக்கு இடையே பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்திய விமானப்படை, கடற்படை ஆகியவற்றின் தலைமை தளபதிகளுக்கு Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளது. பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட மிக முதன்மையானவர்களுக்கு Z+ எனப்படும் உயர் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத்திற்கு ஏற்கனவே Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நிலவும் சூழ்நிலையில் விமானப்படை தலைமை தளபதி தனோவா, கடற்படை தலைமை தளபதி சுனில் லன்பா ஆகியோருக்கும் Z+ பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. IS பயங்கரவாத அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக தேசிய புலனாய்வு நிறுவனத்தில் தனி பிரிவு ஏற்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேசிய புலனாய்வு நிறுவனத்திற்கு தலைநகர் டெல்லி மற்றும் அசாம் மாநிலத்தின் கவுகாத்தியில் 2 புதிய வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றின் திறப்பு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து முழுமையான போர் முன்னெடுக்கும் நிலை இந்தியாவுக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். இஸ்லாமிய நாடுகளிடம் அதிக அளவிலான ஆதரவை இந்தியா பெற்றிருப்பதாகவும் தீவிரவாதத்திற்கு உலகமே ஒன்றாக திரண்டு எதிர்ப்பு தெரிவிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். தேசிய புலனாய்வு நிறுவனத்தின் அரிய செயல்பாட்டால் தீவிரவாத குழுக்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் தடைபட்டிருப்பதாகவும் மாநில அரசுகளுடன் இணைந்து பணியாற்றுவதால் கள்ளநோட்டு ஊடுருவலும் குறைந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். தேசிய புலனாய்வுத்துறை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரும் விழுக்காடு 92ஆக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்த ராஜ்நாத் சிங், IS பயங்கரவாத அமைப்பின் செயல்பாடுகளை ஆராய தேசிய புலனாய்வுத்துறையில் தனி பிரிவை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் கூறினார்.
தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுவது எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தீவிரவாதம் மனித வாழ்க்கையை அழித்து வருவதாக குறிப்பிட்டார். தீவிரவாதம் உலகத்தை மிகுந்த துயரத்தில் தள்ளுவதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதத்தை எதிர்த்து அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டால் அதை மதங்களுக்கு எதிரான நடவடிக்கையாக கருதக்கூடாது என்றும் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். The fight against terrorism is not a confrontation against any religion. It cannot be. Just as Islam literally means peace, none of the 99 names of Allah mean violence. காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி இந்திய எல்லைக்குள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி நவ்ஷேரா செக்டார் பகுதியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லையோர கிராமங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் கிராம மக்கள் படுகாயமடைந்தனர். பல மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடைபெறுவதால் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அதிமுக தேமுதிக கூட்டணி ஓரிரு நாளில் முடிவு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திற்கு சென்ற கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அடையாறில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் கட்சியின் தேர்தல் குழுவை சேர்ந்த பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தேமுதிக தேர்தல் குழு நிர்வாகிகள் அடையார் தனியார் விடுதிக்கு வந்த பின்னர் இரு கட்சிகளிடையே முறைப்படியான பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவித்தனர். இதனிடையே இதுகுறித்து கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் அடையாறு தனியார் விடுதிக்கு வருவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் முன்னிலையில் அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தை நடைபெற்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் எனவும் அதன் பின்னர் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் இரு கட்சிகளின் தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக நிர்வாகிகளுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்களை அறிவிப்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 7, பாஜகவிற்கு 5, என்ஆர்எஸ் காங்கிரஸ்க்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக அமைத்துள்ள கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு 1 தொகுதியை ஒதுக்கி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் நாளை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியையும் திமுக ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தனது ஆதரவாளர்களுடன் அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர்
பாரிவேந்தர் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு முடிவின்படியே திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பாமக இடம்பெறும் கூட்டணியில் ஐஜேகே இடம்பெறாது என்றும் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அவசர பொதுக்குழு இந்த வாரம் புதன்கிழமை கட்சி அலுவலகத்தில் நடந்தது. பொதுக்குழுவின் முடிவின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய குரலை மைய அரசிலே மொழிந்து தமிழ்நாட்டிற்கு பல காரியங்களை ஆற்றித் தர வேண்டும், அது உங்களால் முடியும் என்று அவருக்கு சொல்லி எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அந்த பாஜக கூட்டணியில் எங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டு வந்த, இம்சித்து கொண்டிருந்த, தனிப்பட்ட முறையும் பல்கலைக்கழகத்திற்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்திருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதால் நாங்கள் பைஜேக்கள் தொடர முடியாது. இதனைத் தொடர்ந்து மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதனையடுத்து திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தொகுதி உடன்பாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் எனவும் பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் எனவும் அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் தெரிவிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணி பெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அனுபவமே இல்லாத நிறுவனத்திற்கு ரஃபேல் ஒப்பந்தம் கொடுத்ததற்கு கண்டனம் தெரிவித்த வைகோ, இதனால் பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்படும் என்று கேள்வி எழுப்பினார். அபிநந்தனை நெஞ்சில் வைத்து பூஜிக்கிறோம், ஆனால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய விமானப்படையின் ரஃபேல் விமானங்களை அதற்கு எந்த விதமான அனுபவம் இல்லாத அம்பானி குழுமத்துக்கு அவர்கள் அந்த கான்ட்ராக்டை கொடுக்க முயன்றது மிகவும் தவறானது மட்டுமல்ல, விமானப்படையின் வலிமையை கூட்டுவதாக அமையாது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நடைபெற இருக்கிற 17வது நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறும். சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றால் அதிலும் திமுக அணி வெற்றி பெறும் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் பொதுக்குழு 6ஆம் தேதி கூட இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி செய்யப்பட்டவுடன் முதல் வேலையாக பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களும் சொல்லிவிட்டார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரும் 13ஆம் தேதி தமிழகம் வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமி, MLA H. வசந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KS அழகிரி, தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வர இருப்பதாக கூறினார். பிரச்சாரம் நடைபெறும் இடம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக வருகிறார்கள். அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. எந்த இடம் என்பது நாளை தெரிவிக்கப்படும். அதுதான் காங்கிரசினுடைய முதல் ஆரம்ப பிரச்சார கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தை, தேர்தல் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு எந்த இடத்தில் அவர்கள் தன்னுடைய தேர்தல் உரையை ஆரம்பிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும். வேதங்களில் இருந்து திருக்குறள் வந்தது என திருவள்ளுவரை சிறுமைப்படுத்திய நாகசாமியை
செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் விருதுகளை தேர்வு செய்யும் கமிட்டியில் உறுப்பினராக நியமித்ததற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2016-17 முதல் செம்மொழி தமிழாய்வு நிறுவன விருதுகளையும் அறிவிக்காமல் தமிழறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் அங்கீகாரம் வழங்குவதையோ விருதுகள் வழங்கி கௌரவிப்பதையோ பாஜக அரசு வஞ்சக எண்ணத்துடன் தடுத்து நிறுத்தியிருந்தது என குறிப்பிட்டுள்ளார். எனவே செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் குடியரசுத் தலைவர் விருதுகள் தேர்வு செய்யும் கமிட்டியில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள நாகசாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்துவிட்டு ஆழமான தமிழ் பின்னணியில் ஆராய்ச்சி புலமையும் மிக்க நல்ல தமிழறிஞர்களும் அந்த குழுவில் இடம்பெற செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை கேட்டுக் கொள்வதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பண்பாட்டை வெளிக்கொணர ஆதிச்சநல்லூர் கீழடி அகழ்வாராய்ச்சிகளை இன்னும் மூடி மறைத்து வருகிறது மத்திய பாஜக அரசு. இப்போது செம்மொழி தமிழ் மீது உள்ள வெறுப்பை மட்டுமே இந்த நியமனம் எடுத்து காட்டுகிறது. தேர்தல் பரபரப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழர்களின் உணர்வுடன் விபரீத விளையாட்டு நடத்த வேண்டாம் என்றும் மத்திய பாஜக அரசை எச்சரிக்க விரும்புகிறேன் என கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறியுள்ள ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் 6 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க அந்த கட்சி தலைவர்களிடையே பேச்சு நடைபெற்று வருவதாக தகவல்கள் வந்தன. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லி ஒருங்கிணைப்பாளர் கோபால் ராய் 6 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்றும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளில் மேற்கு டெல்லி தொகுதிக்கு மட்டும் ஆம் ஆத்மி வேட்பாளரை அறிவிக்கவில்லை. ராஜஸ்தானின் அஜ்மீர் தர்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி போர்வை வழங்கியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அஜ்மீர் மொய்னுதீன் சிஸ்டி தர்காவின் 807வது உருசு விழாவை முன்னிட்டு அதன் நிர்வாகிகள் 10 பேர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது தர்காவில் போர்த்துவதற்கான விலை உயர்ந்த போர்வையை அவர்களிடம் பிரதமர் மோடி வழங்கினார். இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வியும் உடனிருந்தார். தெலுங்கானா மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு மாணவன் சாக்குகளில் எளிதாக நெல்லை நிரப்பும் எந்திரத்தை கண்டுபிடித்துள்ளான். ராஜண்ணா சிர்சில்லா மாவட்டத்தில் அனுமாஜிபேட்டையை சேர்ந்த மாரிப்பள்ளி அபிஷேக் என்கிற 13 வயது சிறுவன் அங்குள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறான். அபிஷேக்கின் தந்தை பிழைப்பை தேடி வெளிநாடு சென்றுவிட தாய் ராஜவ்வா நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிக்கு சேர்ந்துள்ளார். சாக்குகளில் நெல்லை நிரப்ப கடினமாக இருப்பதை அறிந்த அபிஷேக் அதை எளிதாக்க ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினான். பள்ளி ஆசிரியர் வெங்கடேசனின் உதவியுடன் எந்திரத்தை கண்டுபிடித்துள்ளான். 5000 ரூபாய் மதிப்புள்ள இந்த எந்திரத்தின் உதவியுடன் எளிதாக நெல்லை அள்ளி மூட்டை கட்ட முடிகிறது. சிறுவன் அபிஷேக்கின் கண்டுபிடிப்பு குறித்து தகவல் அறிந்த தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் பரிசாக 1,16,000 ரூபாய் காசோலை வழங்கியதுடன் படிப்பு செலவையும் ஏற்பதாக உறுதியளித்துள்ளார். காணாமல் போன முகிலனை கண்டுபிடித்து தரக்கோரி சென்னையில் பல்வேறு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக ஆர்வலர் முகிலன் கடந்த மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து காவல்துறையினர் அத்துமீறல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டார். அதன் பின்னர் மதுரை செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையம் சென்ற முகிலன் காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் முகிலனை மீட்டுத் தரக்கோரி சென்னை சேப்பாக்கத்தில் நல்லக்கண்ணு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. மக்களுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் அம்பலப்படுத்தியதில் தோழர் முகிலனின் பங்கு மகத்தானது என்பதை நாம் அறிவோம். ஆகவே இப்படி தொடர்ச்சியாக மக்கள் நலன்களுக்காக அரசுகளை எதிர்த்து, பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்த்து, கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து துணிச்சலாக போராடிக் கொண்டிருந்த ஒரு தோழர் காணாமல் போய்விட்டார் என்பதை நாம் வேடிக்கை பார்க்க இயலாது. காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்கள் கடந்த நிலையிலும் காவல்துறையினுடைய புலனாய்வில் இருந்து எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கிணற்றில் இளம்பெண் உடல் மீட்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
ஓமலூர் அருகே பெரியப்பட்டியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் இரண்டாவது மகள் ஸ்னேகா 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். கடந்த 2 நாட்களாக ஸ்னேகாவை காணாததால் பல இடங்களிலும் தேடி பார்த்துள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியில் அர்த்தநாரி என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் ஸ்னேகா பிணமாக கிடந்தது தெரியவந்தது. இதுபற்றி தகவல் அறிந்த ஓமலூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி சேலம் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ஸ்னேகா கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் அவரை கொன்று உடலை கிணற்றில் போட்டனரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஏற்காடு மஞ்சக்குட்டையை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மகன் பிரதீப்பும் அதே ஊரை சேர்ந்த ராமச்சந்திரன் மகள் நிஷாவும் காதலித்து வீட்டை விட்டு ஓடி தலைமறைவாகிவிட்டனர். தனது மகளை காணவில்லை என கூறி ராமச்சந்திரன் ஏற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் ராமச்சந்திரனின் சகோதரர்களும் உறவினர்களும் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்து ராதாகிருஷ்ணன் வீட்டை இடிக்க தொடங்கினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து ஏற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தர்பூசணி பழங்களின் வரத்து தொடங்கியதால் பொதுமக்கள் அதிக அளவில் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயில் சுட்டரிக்க ஆரம்பித்துவிட்டது. இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தர்பூசணி பழங்களின் வரத்து அதிகரித்திருப்பதால் உடல் சூட்டை தணிக்க பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். தர்பூசணி பழங்களின் விற்பனை அதிகரித்துள்ளதால் பரமத்தி வேலூரின் பிரதான சாலைகளில் தர்பூசணி பழக்கடைகள் அதிக அளவில் தோன்ற ஆரம்பித்துள்ளன. நியாய விலைக்கடை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் நியாயமான சம்பளம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நியாய விலைக்கடை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரியில் AFT பஞ்சாலையில் முறையாக சம்பளம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆதார் மற்றும் அடையாள அட்டை நகல்களை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிலே நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு வெளியிலே இருக்கின்ற 1000 தொழிலாளர்களுடைய கிராஜுவேட்டுக்கும் 15 வருடங்களுக்கு மிகாமல் குறையாமல் இருக்கின்ற அந்த பணி செய்ய இருக்கின்ற அந்த தொழிலாளருடைய வாழ்க்கையில் வளம் பெறவும், அவருடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் பாதிக்காமல் அவர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கிடவும் இன்றைய தினம் இந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு நகல் எரிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இடைக்காலமாக 3 மாத சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நகல் எரிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுத் தேர்தலை சந்திக்காமலேயே திமுக ஆட்சியை பிடிக்கும் என பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் NR தனபாலன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நடந்த கட்சிக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என கூறியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இன்னும் பொதுத் தேர்தலை சந்திக்காமலே திராவிட முன்னேற்ற கழகமானது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பானது பிரகாசமா இருக்குது. முதல்வர் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு ஆண்டுக்கும் 500 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் மூடிவிடுவோம் என்று சொன்னார். ஆனால் இதுவரை ஒரு கடை கூட மூடப்பட்டதாக தெரியவில்லை. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வெறிநாய் கடித்ததில் ஆடுகளும் அதன் குட்டிகளும் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள தென்னாம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவர் அகோரமூர்த்தி. இவர் வயல்வெளிகளில் பட்டிகள் அமைத்து ஆடுகள் வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இறால் பண்ணைகளின் பாதுகாப்பிற்காக வளர்க்கப்பட்ட நாய்கள் அகோரமூர்த்தியின் 34 ஆடுகள் மற்றும் அதன் குட்டிகளை கடித்து குதறி கொன்றுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அகோரமூர்த்தி தமது வாழ்வாதாரத்திற்காக அரசு உதவி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் கிராமத்தில் உள்ள வெறிநாய்களை பிடித்துச் செல்ல வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கலின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சட்டசபை இடைக்கால பட்ஜெட் கூட்டம் இன்று காலை தொடங்கியது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் அதிமுக உறுப்பினர்களும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இந்த இடைக்கால பட்ஜெட் மக்களை ஏமாற்றும் நாடகம் என குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் பேசுவதற்கு தங்களுக்கு பேச்சுரிமை மறுக்கப்படும் என்பதால்தான் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்ததாகவும் விளக்கம் அளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் திமுகவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் பலவீனமடைந்துள்ளதாகவும் அன்பழகன் கூறினார்.
புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.